இதுவரை சுமந்து தாங்கி தப்புவித்து நம்மை நடத்தின எபினேசர் அவர் இனியும் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் இந்த நாளிலே கூட 21 நாட்கள் உபவாச ஜபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளிலே கூட நம்மை தேற்ற அவர் ஒருவரே. அவர் இந்த நாளிலே கூட ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை அவர் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சோதரம் ராஜ். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அன்னைப்பாலே மனக்கவலைகள் தீர்ப்பாரே. மார்போடு அன்னைப்பாரே மனக்கவலைகள் தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா. இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி எங்களை நடத்துங்கப்பா. இந்த வேளையிலே கூட தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே உபவாசத்தை குறித்து உபவாசத்தை நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரை நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவரை நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேற்றப்படுகிறவைக்காக
செய்வதற்காக வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவரே, தேவ ஆவியானவரை இடைப்படுவீராக. நீரே பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இந்த நாளிலே கூட ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போமாக. உபவாச நாட்களிலே இந்த 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்திலே எழுதியிருக்கிற காரியத்தை குறித்து தான் நாம் விவரித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கூட என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம், இந்த நாளிலே கூட நம்மை தாழ்த்தும் பொழுது, ஜெபத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது, தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதை குறித்து தான் முன் நாட்களிலே நாம் நினிவே பட்டணம் அழிக்க போகிறது என்று சொல்லி, அழிய போகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை. ஆனால் அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்த போது கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை அப்படியே அந்த தீங்கு வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து நடத்தினார். இன்றைக்கும் கூட எதை குறித்து இந்த நாளிலே, இந்த உபவாச நாளிலே தியானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அதை குறித்து நாம் தியானிப்போம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அந்த இடத்திலே லூக்கா 18:10 வசனம் சொல்லுகிறது, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். 2 மனுஷர், 2 பேர் தேவாலயத்திலே, தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படி அவர்கள் போகிறார்கள். அதிலே ஒருத்தர் பரிசேயர், ஒருத்தர் ஆயக்காரனாய் காணப்படுகிறார். ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் பரிசேயனுடைய ஜெபமும் ஆயக்காரனுடைய ஜெபமும், இவர்கள் 2 பேருடைய ஜெபத்திலே கர்த்தர் எந்த ஜெபத்தை அங்கீகரித்தார் என்று சொல்லித்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த இடத்திலே இந்த 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் பரிசேயனுடைய ஜெபம் எப்படி காணப்படுகிறது? பரிசேயன் முதலாவதாக அவன் நின்று, பரிசேயன் நின்று அவன் எப்படி ஜெபிக்கிறான் என்று பாருங்கள். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இந்த பரிசேயனுடைய ஜெபம் எப்படி காணப்படுகிறது? அவன் நின்று சொல்லுகிறான், தேவனே, நான் பரிகாரர், நான் அநியாயக்காரர், நான் விபச்சாரக்காரன் தான். அவனுடைய தவறு அவன் அறிக்கை செய்கிறான். ஆகிய மற்ற மனுஷனை போல, பாருங்க, இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவனை மாத்திரம் அறிக்கை செய்யாம இவன் மற்ற மனுஷனை போல தோ நிக்கிறானே ஆயக்காரன், இவனை போலலாம் நான் இல்லை ஆண்டவரே சொல்லி சொல்லுகிறான். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். அவன் பாருங்க ஆண்டவருடைய சமூகத்துல என்ன சொல்றான்னு பாருங்க. வாரத்தில் 2 தரம் நான் என்ன பண்றேன்? உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவனுடைய ஜெபம் எப்படி இருக்குதுன்னா, நான் இந்த காரியெல்லாம் நான் சேராண்டவரே, இந்த மனுஷனை பாருங்க, இவனை மாதிரிலாம் நான் கிடையாது, நான் 2 வேளையும் உபவாசம் இருக்கிறேன், பாருங்க, நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் இப்படிலாம் காணப்படுறேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே இவன் ஜெபம் செய்கிறான். இந்த பரிசேயனுடைய ஜெபம் இவ்வண்ணமாய் காணப்படுகிறது. ஆனால் ஒரே இடத்திலே, ஒரே தேவாலயத்திலே 2 பேர் ஜெபிக்கிறார்கள். ஒருவர் பரிசேயராய், ஒருவன் ஆயக்காரனாய் காணப்படுகிறான். ஆனால் ஒரே இடத்திலே ஜெபிக்கிற இந்த 2 ஜெபங்களுக்கும் ஆண்டவர் ஒருத்தருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். பாருங்களேன், இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது, ஆனால் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று, பாருங்க எந்த இடத்துல நிற்கிறான் பரிசேயன்? தேவாலயத்திற்குள்ள அவன் நின்று இந்த காரியங்களை அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆயக்காரன் தூரத்திலே நிற்கிறான். அப்போ ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல், பாருங்க, மேல கூட இப்படி துணிச்சு இப்படி பார்க்க முடியாம தூரத்துல நின்று அவன் எப்படி தன்னை தாழ்த்துக்கிறான் பாருங்களேன். துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். பாருங்க, இந்த பரிசேயன், ஆண்டவரே, நான் 2 வாரம் 2 நாள் நான் 2 வேளை உபவாசம் இருக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன்,
நிக்கிறானே ஆயக்காரன், இவனை மாதிரிலாம் நான் கிடையாது ஆண்டவரு அப்படின்னு சொல்லி மற்றவனை குறைசாற்றி மற்றவனை பத்தி பார்த்து மற்றவன் காரியங்களே பார்த்து கொண்டிருக்கிற இந்த பரிசேயனை போல ஆயக்காரன் காணப்படாமல், ஆயக்காரன் எங்கே நிற்கிறான் என்றால் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பினை அடித்து கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு. அவனுடைய ஜெபம், அவன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாமல் தூரத்தில் நின்று அவன் சொல்லுகிற காரியம் பாருங்களேன், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், கிருபையாயிரும் என்று சொல்லி தேவனிடத்திலே அவன் சொல்லுகிறான். அவன் அல்ல, அன்று சொல்றாரு, அவன் அல்ல, யார் அல்ல, பரிசேயன் அல்ல, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்ப போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. தன்னை யார் ஒருவன் தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். இந்த ஆயக்காரன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான், ஆதலால் அவன் ஜெபம் கேட்கப்பட்டது, அவன் நீதிமானாக்கப்பட்டான், அவன் நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டிற்கு திரும்பினான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் ஒரே தேவாலயத்தில் ஒரே இடத்துல 2 பேர் நிற்கிறாங்க. ஆனா ஒருவர் தான் நீதிமானாக்கப்பட்டு வீட்டிற்கு திரும்பினார்கள். ஒருவரை பற்றி தான் தேவன் பேசுறாரு. ஏன் இந்த காரியம் என்று பார்க்கும் பொழுது, இந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினான். தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், கிருபையாயிரும். இன்றைக்கும் கூட ஜெபத்திலே, ஆண்டவரே நான் பாவி ராஜா, என் மேல் கிருபையா இருங்க ஆண்டவரே, இப்படி நாம் தாழ்த்தி நாம் ஜெபித்திருக்கிறோமா? இன்றைக்கும் நாம் ஒரு காரியத்தை யோசித்து பார்க்க வேண்டும். 2 மனிதர்கள் ஒரே இடத்திலே காணப்பட்ட போதும் இவர்கள் 2 பேரையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர்கள் வாயிலே என்ன அறிக்கை செய்கிறார்கள் என்று கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் பரிசேயனை பார்க்கவில்லை. பரிசேயன் சொன்ன ஜெபங்கள், அவன் சொன்ன காரியங்கள் எட்டவில்லை. ஆயக்காரனுடைய ஜெபம் தான் எட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பரிசேயனுடைய தாட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னா, மனுஷன் பார்க்கிற விண்ணமாய், மனுஷன் பார்க்கிறான், அதுக்காக நான் உபவாசம் இருக்கிறேன். மனுஷன் கேட்கிறான், அதுக்காக நான் உபவாசம் கொண்டு ஜெபம் பண்றேன். இன்றைக்கும் கூட மனுஷனை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படாமல் தேவனுக்கு நேராய் அவர் வழியிலே நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலே கூட என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களால் நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கும் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இன்றைக்கும் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் இருந்து உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். இன்றைக்கும் நம்ம தாழ்த்தும் பொழுது, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்று இந்த ஆயக்காரன் கேட்டது போல நாமும் கேட்கிறவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் கிருபையாய் இறங்குவார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசேயனை போல நீ காணப்படாமல் ஆயக்காரனை போல காணப்படு. ஆயக்காரனை போல காணப்படு. மாய்மாலத்தில் மற்றவன் பார்க்கிறாங்க, அதுக்காக நான் உபவாசம் போடுறேன், மற்றவர்களை குற்றப்படுத்தி. இன்றைக்கும் கூட தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அவன் தேவ சமூகத்திலே நிற்கிறான். அந்த நிற்கிற நிலையிலே கூட பரிசேயனுடைய நினைவு எப்படி இருக்கிறது? தோ நிற்கிறானே இந்த ஆயக்காரன், இவனை போல் அல்ல, இவனை போல் அல்ல. ஏன் அப்படி சொல்லுகிறான்? ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே அவன் காணப்படுகிறான். மற்ற மனிதர்களை குற்றப்படுத்தி அவன் காணப்படுகிறதுனாலே தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆயக்காரனை பற்றி பேசுகிறான் அவன். இன்றைக்கும் கூட, இன்றைக்கு நம் ஜீவியத்திலே இப்படிப்பட்ட காரியத்தை நாம் இருப்போமானால், மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால், மற்ற மனுஷனை குறித்து அவனுடைய காரியங்களை குறித்து சொல்லி நாம் காணப்படுவோமானால், இன்றைக்கும் ஒரு நாளும் நம் ஆசீர்வாதத்தை தேவனுடைய சமூகத்திலே அந்த நம்ம ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கும் கூட நீதிமானாக்கப்பட்ட திரும்பினவன் இந்த ஆயக்காரன். ஏன்?
தேவனுக்கு அந்த ஜெபம் பிரியமாய் காணப்பட்டது. ஏன்? பாவியாகிய என் மேல் கிருபையா இருங்க ஆண்டவரே. நான் பாவிதான்ப்பா. அவன் எவ்வளவு அழகா பரிசேய, இவன் ஆயக்காரனை போல நான் இல்ல சொல்றான். ஆனா அந்த ஆயக்காரன் பரிசேயனை பத்தி பேசல, பரிசேயை பத்தி குற்றச்சாட்டல. நான் 2 வேளையை ஜெபிக்கிறேன், உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன்னு ஆயக்காரன் அறிக்கை செய்யவில்லை. அதனால தான் இந்த ஆயக்காரனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது. அவன் நீதிமானாக்கப்பட்டான். அவன் நீதிமானாக்கப்பட்டு வீட்டிற்கு திரும்பினான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி, ஒரே காரியம் தான். ஒரே தேவாலயத்திலே ஜெபிக்கிற 2 பேருடைய ஜெபத்திலே ஒருவர் ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் எட்டப்பட்டது, ஒருவருடைய ஜெபம் அருவருக்கப்பட்டது. அந்த அருவருக்கிற காரியம் நம்மிடத்துல வேண்டாம். மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற இந்த பரிசேயனை போல காரியம் வேண்டாம். நான் உபவாசம் இருக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன். நீ உபவாசம் இருக்கலாம், நீ தசமபாகம் கொடுக்கலாம். ஆனால் இந்த காரியத்தை ஒரு நாளோ ஆண்டவர் பார்க்கல. உன் இருதயத்தை பார்க்கிறாரு. நீ எப்படி உன்னை தாழ்த்துறன்னு பார்க்கிறாரு. அந்த தாழ்த்துற காரியத்தில் ஆயக்காரன் சரியாய் காணப்பட்டான். அதனால தான் அவனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது. துரப சந்தலு இன்றைக்கும் கூட இந்த ஆயக்காரனை போல நம்மை நாமே தாழ்த்த கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரே காரியம் ஆண்டவர் சொல்றாரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இன்றைக்கு இந்த உபவாச நாட்களிலே நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். இந்த நாளிலே கால நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடு ஆக்கினிக்குள்ளாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆம், கர்த்தராலே நாம் சிட்சிக்கப்படுறோம். இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நேராய் நாம் காணப்படாமல் இதை தப்பு வைக்க ஜெபத்திலே நம்மை தாழ்த்த, பாவிதான் ஆண்டவரே, நான் அக்கிரம சிந்தை தான், ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். அநேக என்னிடத்துல சொல்லுகிற காரியம் உண்டு. ஏன் நாங்கெல்லாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள், நாங்க ஏன் இவங்களை தாழ்த்தி நான் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். இந்த ஆயக்காரன் நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கூட தாழ்த்தும் பொழுது உயர்வு கடந்து வர, இன்னைக்கும் நம்மளை தாழ்த்துவோம், உயர்வு தானாய் கடந்து வரும். பிரியமானவர்களே, நம்ம ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்தும் பொழுது, ஆண்டவரே என்றைக்காவது இந்த காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, இந்த காரியத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. மற்றவங்க நம்மளை குறித்து பெருமையா, நீங்க இப்படி பண்றீங்க சிஸ்டர், சூப்பரா மெசேஜ் கொடுக்குறீங்க, நல்லா துதிக்கிறீங்க அப்படிலாம் சொல்லும் பொழுது நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. நமக்கு எந்த மனுஷனுக்கு மகிமை இல்லை, கர்த்தருக்கு மகிமை. அவர் நம்ம பயன்படுத்துறாரு. இந்த நாளிலே கூட கிருபை, கிருபை இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாக இருக்கிறது. ஆமா பிரியமானவர்களே, அவருடைய கிருபை இருந்தா எல்லாவற்றையும் நம்மளால ஜெயம் எடுக்க முடியும். அவருடைய கிருபை இருந்ததுனாலதான் அது இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் 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 பாவம் செய்ய செய்ய செய்ய, அவர் கிருபை இருந்ததுனாலதான் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தப்பிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர்களை போஷித்து நடத்தினார். அநேக காரியத்துல சவுல் ஒரு நாள் பவுலாய் மாறினார். அந்த பவுலுடைய சரீரத்திலே பலவீனம் காணப்பட்டது. ஆண்டவரே, இந்த பலவீனத்தை குறித்து 3 தரம் நான் விண்ணப்பம் பண்ணினேன். இது என் சரீரத்தில் முள்ளா இருக்கிறது, என்னை குட்டுகிறது, என்னை எப்போது நான் உயர்த்தும் பொழுதெல்லாம் என்னை குட்டுகிறது பவுல் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு ஒரே ஒரு வார்த்தையாக சொன்னது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாயில்லை. இன்னைக்கும் அவருடைய கிருபை இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிற அந்த கொள்ளை நோய்கள் நம்மை தீங்கு சேதப்படுத்த முடியாது. அவருடைய கிருபை இருக்கும் பொழுது இந்த பலவீனங்கள் உங்களை தடை பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது. உங்க சரீரத்தில் கர்த்தர் ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துவார். உங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் இருக்கும். இந்த பலவீனங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
இந்த பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் விசுவாசியுங்கள். உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் சுகவீனம், உங்களுடைய உபத்திரவங்களை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பவுல் அநேகரால் துன்புறுத்தப்பட்டு சிறைச்சாலையே காணப்பட்டு அநேக காயங்கள், அடிகள், ஆனால் கர்த்தருக்காக உறுதியாய் நின்றார். கர்த்தரை பற்றி கொண்டார். இந்த நாளிலே கூட இந்த பரிசேயனை போல இல்லாமல் ஆயக்காரனை போல பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், கிருபையாயிருமாண்டவரே. ஒரே வார்த்தை தான். அலப்புகிற ஜபமா இல்லை, பரிசேயனை போல அலப்புகிற ஜபமா இல்லை. ஒரே வார்த்தை, தன் மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியாக்கிய என் மேல் கிருபையாயிருங்க. ஒரே வார்த்தை. இன்றைக்கு பாவியாக்கிய நம்மேல் கர்த்தர் கிருபையா இருக்கிறார், கிருபையா இருக்கிறார். அதனால தான் அநேக அவிசுவாசங்கள் நாம் பேசும் பொழுது, அநேக வேலைகளிலே ஜெபிக்காமல் போகும் பொழுது, அநேக வேலைகளிலே வேதம் வாசிக்காம போகும் பொழுது கர்த்தர் கிருபையா இருந்திருக்கிறார். கர்த்தர் கிருபையா இருந்திருக்கிறார். நன்மை செய்யும் பொழுது எவ்வளவு ஸ்தோத்தரிக்கிறோமோ, சில பாடுகள், சில தீங்குகள் அனுபவிக்கிற சூழ்நிலைகளிலே தேவனை ஸ்தோத்தரிக்க கடவோம். இன்னைக்கு ஸ்தோத்தரிக்க கடவோம். அந்த பாடுகள் வரும்பொழுது துதிக்க முடியல, பாடுகள் வரும்பொழுது ஜெபிக்க முடியல. ஜெபிக்க முடியல சிஸ்டர், அநேக சொல்ற வார்த்தை இடத்துல இதுதான். என்னால ஜெபிக்க முடியல, வேலைக்கு செல்லுகிறதுனால ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, வேலை சரியா காணப்படுது. இல்ல பிரியமானவர்களே, இந்நாட்களிலே அதிகமாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். அதிகமாய் உபவாசித்து நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது இன்றைக்கும் தேவனுக்கு நேராக உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். இன்றைக்கும் விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கும் இதுவரையும் நடத்தினவர் அவர் இனியும் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உபவாச நாட்களிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த உபவாச நாட்களை நீங்கள் வீணாய் கழிக்காமல், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு நம் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருக்கு நேராய் நாம் செபிக்க, அறிக்கை செய்ய, தாழ்த்த கர்த்தர் கிருபை செய்வாராக. தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த ஆயக்காரன் தேவாலயத்திலே ஆண்டவர் சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான். ஆதலால் அவன் நீதிமானாக்கப்பட்டு வீட்டிற்கு திரும்பினான். அவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. பரிசேயனுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டான். இன்றைக்கும் கூட இந்த பரிசேயனுடைய ஜபத்தை போல அலப்புகிற ஜபம் நமக்கு வேண்டாம். இந்த பரிசேயனை போல வெளியரங்கமாய் காண்பிருக்கிற காரியங்கள் வேண்டாம். இந்த பரிசேயனை போல மற்றவர்களை குற்றப்படுத்துகிற காரியங்கள் தேவ சமூகத்திலே ஆயக்காரனே குற்றப்படுத்தலாம். இவனை போல, இந்த ஆயக்காரனை போல நான் அல்ல, அப்படி குற்றப்படுத்துகிற காரியம் இன்றைக்கு நம்மிடத்துல இருக்குமானால் இன்றைக்கு தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தவர்களால், ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வேண்டாம் சுவாமி, உங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே என்னென்ன காரியங்கள் உங்களுடைய சமூகத்தை நெருங்க முடியாது இருக்கிற சகல தடைகளையும் மதங்களையும் நீங்க உடைங்கப்பா. இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இன்றைக்கும் கூட ஆண்டவரே, ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுத்தவங்களா நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசேயனை போல நான் வேண்டாம் நினைச்சா. கண்களை மூடி நாம் கேட்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த பரிசேயனை போல நாங்கள் இருக்கக்கூடாதுப்பா. ஆயக்காரனை போல நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த பரிசேயனை போல 2 வேளை ஜெபிக்கிற, தசமபாகம் கொடுக்கிற இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வெளியரங்கமாய் குற்றப்படுத்தி மற்றவங்களை ஆண்டவரை மற்றவங்களுக்கு தெரியணும்னு இப்போ செய்கிற காரியங்கள் எங்களிடத்துல வேண்டாம் தகப்பனே. நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் எப்படி ஜெபிக்கிறோம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையா இரும் அவன் சொன்ன ஒரே வார்த்தையில ஆண்டவரே நீங்க கிருபையா இறங்கி ஆயக்காரனை ஆண்டவரே நீதிமானாக்கப்பட்டு அவன் வீட்டிற்கு திரும்பினது போல, ஆயக்காரனுடைய ஜெபத்தை நீங்க அங்கீகரித்தது போல
இன்றைக்கும் நாங்கள் ஒருமனப்பட்டு எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆயக்காரனை போல ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் உம்மிடத்துல கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதற்கும் பாத்திரம் அல்ல. எங்களை ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரராஜா, நாங்கள் பாவி தகப்பனே. எங்கள் பாவியாக எங்கள் மீது நீங்கள் கிருபையாக இருங்க ஆண்டவரே. எங்கள் குற்றம் குறைகளை இந்த நாளிலே மன்னிப்பீராக. உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மற்ற மனுஷங்களை பற்றி குற்றப்படுத்தி பேசுகிற காரியம் எங்களிடத்துல வேண்டாம் சுவாமி. இந்த பரிசேயனை போல எங்கள் ஜீவியத்திலே ஆண்டவரே எங்களுக்கே தெரியாம சில காரியங்கள் இருக்குமானால் இப்பொழுது அதை சுத்திகரிக்க தகப்பனே. இந்த உபவாச நாட்களிலே எங்களுக்குள்ளாய் ஒரு சுத்திகரிப்பு கடந்து வரட்டும். இத்தனை நாட்களும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரே கேள்வி, அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்விகள், ஏன் என் உபவாச ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை? நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற காரியங்களுக்கு பதில் வரவில்லை. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கும் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, ஆணுடைய சமூகத்தை தன் பாவ அறிக்கை செய்து ஒப்புக்கொண்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தனம் மனதை திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தனம் பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும், தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இன்றைக்கும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். எங்கள் வாழ்விலே உயர்வு கடந்து வரப்போற கிருபைக்காக, அந்த உயர்வை நீரே கட்டளையிட போற கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் கர்த்தாவே, எங்கள் குற்ற குறைகள் நாங்கள் என்னென்ன காரியங்களை திருப்பிக் கொள்ள வேண்டுமோ அதை திருப்பிக் கொள்ள ஆண்டவரே திருந்த கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் தாமே தொடுவீராக. இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, குவாரண்டைன்ல இருக்கிற வீட்டிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பூரண விடுதலை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நோய் தொற்றிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்திலே சமாதானம் நிலவற்றும் ஆண்டவரே, சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மத்தியில இருக்கிற சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நோய் தொற்றை முற்றிலுமாய் ஆண்டவரே அழித்து கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போற கிருபைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க தாழ்த்துகிறோம் ஆண்டவர், எங்க தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தாழ்த்தி நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஜெபங்களுக்கு பதில் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீடித்த நாட்களை தேசங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் உபவாசித்து அறிக்கை செய்து உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் நீர் பதில் கொடுப்பீராக. எல்லாவற்றும் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். மாரநாதா, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.